அரசியல் மாநாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம தொடர்ந்து அதிகாரிகள் சில இடங்களில் அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது. அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்கன்னா அந்த அதிகாரிகள் பார்த்த வேலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா, இல்லை அந்த வேலைகள் அவர் இருந்தப்போ பார்த்தாரு, இப்போ தான் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதே போல் சில பள்ளிக்கூடங்கள் இன்னும் ரினியூவல் பண்ணாமல் கூட தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சில பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுக்கல, ஏன்னா அவங்களோட கட்டுமானம் சரியில்லை அப்படின்னு கூட அந்த அதிகாரி பேசியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம தொடர்பு எடுத்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு சில தர்ம சங்கடங்கள் இருக்குது அப்படின்றத அவங்களும் நான் பேசும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்கம்மா, நான் ஆர்டிஐ போடுறேன், நான் தகவல் உரிமை சட்டத்தின்படி நீங்கள் எனக்கு தகவல் கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா எந்தவித அதிகாரிகள்டையும் சரி, எந்த விதத்துலையும் சரி அவங்கள துன்புறுத்தணும் அப்படின்றது நமக்கு நோக்கம் கிடையாது. அவங்க நமக்கான வேலைகள் செய்ய இருக்கிறாங்க. அந்த வேலைகளை சரியாக செய்திருக்கிறாங்களா இல்லையா, இதுதான். அந்த வேலையை சரியாக செய்துட்டாங்கன்னா அந்த பக்கம் நம்ம போகக்கூடிய வேலையே இல்லை. அந்த வேலையில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா, இந்த வேலையில் இந்த குறைபாடுகள்லாம் இருக்குங்கம்மா, இருக்குங்க ஐயா அப்படின்னு நம்ம அதை சரி பண்ணணும். அதுக்கு தானேங்க ஊடகம். இப்போ பார்த்ததை அப்படியே கொண்டு போய் அந்தாண்ட போய் திணிக்குது, அந்தாண்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னோம்னா அது ஊடகத்தோட வேலை இல்லை. ஆனால் சில இதில் நம்ம அப்படி தான் பண்ணக்கூடிய ஊடகமும் இருக்குது. ஏன்னா அவங்களோட நேரம் இல்லாமல் அவங்களோட கம்பெனி என்ன சொல்லுதோ, அவங்க ஓனர் என்ன சொல்கிறாங்க அதுதான் செய்யணும். இப்போ காட்சி ஊடகங்களில் பலதோ நம்ம பார்த்தோம்னா, என்னங்க இப்படி போட்டாங்க அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு இருக்க நேர அவகாசம், அந்த ஸ்பீடு இருக்குது பாருங்க, யார் முந்தி தரதுங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ நம்ம இப்போ சமூக விழிப்புணர்வு புலனாய்வு மாத இதழ்னு வச்சு நம்ம நடத்துகிறோம் பாருங்க. அப்படிங்கும்போது நம்ம மாதம் முழுவதும் இவங்க என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல ஆய்வுகள்லாம் பண்ணுறதுக்கு, ஆர்டிஐ போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு, அதே போல் பல சமூக ஆர்வலர்களை சந்தித்து நம்ம பேசுகிறதுக்கு, இப்போ ஸ்கூல்னால் பெற்றோர்களை பார்த்து பேசுகிறதுக்கு, இப்போ மருத்துவமனைனா அங்கே வர நோயாளிகளை பார்த்து பேசுகிறதுக்கு, பொதுமக்களை பார்த்து பேசுகிறதுக்கு நமக்கு அவகாசம் இருக்கும். ஆனால் இந்த டெய்லி ஷீட் அப்படின்னு சொல்கிற தின இதழும் சரி, அதே போல் மாலையில் வர தின இதெல்லாம் சரி, அதே போல் காட்சி ஊடகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளோ பெரிய நேரம் இருக்காது. அப்போ செய்தி முன்னாடியே அவங்க கொடுக்கணுங்கிறதுனால பல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உண்மையை தான் கொடுப்பாங்க. ஆனால் பல விஷயங்கள் பார்த்தது அப்படியே தான் கொண்டு போய் பதிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது போலலாம் இருக்க முடியாது, நம்ம இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் என்ன சொல்கிறது, அந்த தர்மம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது போல் ஊடகங்களை ஆரம்பித்து இதை செய்தி ஊடகமாகவும் நம்ம கொண்டாந்துருக்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது தஞ்சாவூரில் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள்லாம் மாற்றி மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது எதுகை மோனை அப்படின்னு போவோம்ல, அது இந்த பக்கம் ஒரு துருவமோ இந்த பக்கம் ஒரு துருவமோ சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இவங்க செய்கிற வேலைகள். அதுபோல் பல வேலைகள் நடந்துருந்துருக்கு. இப்போ தஞ்சாவூரில் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற அந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஆணையர் சரவணகுமார் வந்திருந்தாங்க. அவர் வந்திருந்தப்போ முதல்ல நம்ம தான் செய்தி வெளியிட்டோம், சிறப்பான செய்தியை வெளியிட்டோம். அதாவது சிறப்பான செய்தி எல்லா தமிழ்நாட்டு முழுவதுமே இன்னை வரைக்கும் நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா உலகம் முழுவதுமே வரும். தஞ்சாவூர் ஆணையர் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற செய்தியை நான் தான் வெளியிட்டேன். அதே போல் தேர் ஓடும்போது இந்த 4 வீதிகளை அவர் செய்த அந்த ஒரு நெறிப்படுத்தின முறைப்படுத்தினதை நான் தான் வெளியிட்டேன். அதுக்கப்புறம் பல பேர் வெளியிட்டாலும் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது எந்த அளவு சிறப்பாக நம்ம அவங்க செய்யணுமோ அந்தளவு நம்ம செய்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதே சரவணகுமார் அண்ணன் சில இதில் நமக்கு முரண்பாடு அந்த ஒரு இதில் இருக்கும்போது மக்களுக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது அவங்க இல்லைங்க, நாங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் வந்தால் போடுங்கம்மா, நம்ம ஆதாரத்தை எடுத்து நம்ம செய்தி வெளியிட்டோம். எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, எப்போதுமே எல்லாத்தையும் நம்ம முட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அதே போல் எப்போதுமே அவங்கள தூட்டணுங்கிற அவசியம் எப்படி இல்லையோ அதே போல் அவங்கள போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. செய்கிற வேலை சரியா தவறா, இது யார் செய்திருக்கிறாங்கிற பிரச்சனை இல்லை, அந்த வேலை சரியாக செய்திருக்கிறாங்களா அதுதான் இங்கே பிரச்சனைங்க. அதுக்கு தான் இது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் அரசியல் மாநாடு தொடர்ந்து எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டு இருக்குது. அது போல் பார்க்கும்போது இப்போ சரவணகுமார் அவர்கள் இங்கே தஞ்சாவூர் வந்திருந்த சமயத்தில் சரி, அவர் ஆரம்பத்தில் செய்த வேலைகள் பல வேலைகள் பலரால் புகழப்பட்டது. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே வியந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த இது எப்படி நம்ம ஒரு அளவீடே நம்ம வைக்கிறோம்னா, இப்போ சமூக ஆர்வலர்களாக சரி, இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவங்க பார்க்குறவங்க எப்படி அவங்க வைப்பாங்க அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி ஆட்கள் எப்படி வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்க செய்கிற ஒரு வேலை இப்போ ஆனா இல்லை ஆவணா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆனாங்கிற நபர் செய்கிற வேலையினால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் பலனடைகிறாங்க. அப்படிங்கும்போது பலனடைகிற நபர்களும் நிறையா பேர் இருந்து பாதிக்கப்படுற நபர் குறைவான ஆட்கள் இருந்தால்
அந்த வேலையை சரியாக செய்கிறாங்க, அந்த அதிகாரி சரியானவர்கள், இதாங்க அளவீடு. அதை விட்டுட்டு வந்து இல்லை இவர் நம்ம வந்து புகழ்ந்துட்டோம், அதனால இன்னமும் வந்து நம்ம அவரை பற்றி வந்து அவர் செய்தது வந்து தவறாக இருந்துச்சுன்னா வந்து சொல்லக்கூடாது, அப்போல்லாம் வந்து என்றைக்கும் நினைக்கக்கூடாது, நினைக்க மாட்டோம். அது வந்து அரசியல் மாநாட்டில் என்றைக்குமே அது போல் நடக்காது. அவர் வந்தப்போ வந்து பல வேலைகள் செய்ததில் இங்கே வந்து ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றுனாங்க. அகற்றும் போது நானே போய் நின்று வந்து போராட்டங்கள் பண்ணேன், அந்த மக்களோட நின்று அந்த விஷயம்லாம் எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த பர்மா பஜாருக்கு ஏதாவது எய்த்தாப்பில் வந்து ஆனந்தத்துக்கு எய்த்தாப்பில் இருந்த அந்த பர்மா பஜாரெல்லாம் வந்து கடையெல்லாம் காலி பண்ணாங்க. அதில் ஒரு நியாயத்தை அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நீர்வழி பாதை, இது அது மேலே உள்ள கடைகள்லாம் நம்ம எடுத்துட்டு மக்களை வந்து அதில் வந்து நடக்க வைக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ வந்து நடைபாதையாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க கடைகள்லாம் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த விஜய் தேட்டர் லைனில் இருக்குல்ல அந்த கடைகள்லாம் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு போராட்டங்கள் அதெல்லாம் வெடிச்சிச்சு. அதுக்கு அந்தாண்ட வந்து அந்த பாதைக்காக நம்ம சாந்திகம்மா தேட்டருக்கு அந்தாண்ட உள்ள அந்த ஒரு ஆதம் கால்வாய் அப்படின்ற இடத்துல சில வீடுகள் வந்து குடிசை வீடுகள் இருந்தது. அந்த வீடுகளெல்லாம் வந்து மேற்கொண்டு வந்து அகற்றுனாங்க. அது வந்து ஒரு நாய் வந்து இந்த வீட்டில் வந்து வெளியில் எங்கேயும் போய் வாழ முடியாமல் அந்த மக்கள் வந்து ஒரு வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல போயிருந்தப்ப அந்த நாய் மட்டும் தினந்தோறும் அந்த இடத்துல வந்து இருந்து சாப்பாடு எல்லாம் செத்து போச்சு. இது எனக்கு நல்லாவே தெரியும். இது போல் வந்து ஒரு சோகமான காரியமாக நடந்துச்சு. ஆனால் அதே சமயங்களில் அந்த இவங்களெல்லாம் வீட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு அங்கே வந்து குழியெல்லாம் நோண்டி வச்சு அந்த நீர் வந்து போகிறதுக்கு சரியான பாதை நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிகே ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நோண்டியிருந்தாங்க. அந்த கடைகள்லாம் வந்து சீல் வைக்கிறதுக்காக வந்து ஸ்டிக்கர் அந்த இதெல்லாம் ஒட்டினாங்க, அந்த துண்டறிக்கையெல்லாம் ஒட்டி அறிவிப்பு பலகையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனார். இங்கே நடைபாதைன்னு போட்ட பகுதி முழுவதுமே வந்து கடைகளாக வந்து வந்துருச்சு. அதே போல் அந்த விஜய் தேட்டர்கிட்ட போடுற அந்த பர்மா பஜார்னு போட்டிருந்தாங்கல்ல அந்த இடத்துல குளிநோன்னு இடத்துல தண்ணிலாம் நின்றுச்சு. அங்கே கடைகள்லாம் அப்படியே தான் இருக்குது இன்னைய வரைக்கும். இன்றைக்கி வந்து போக்குவரத்துக்குலாம் இடைஞ்சல்லாம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதே சமயங்களில் அதே போல் வந்து தஞ்சாவூரில் பல இடங்களில் வந்து பணிகள் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அந்த பல பணிகள் வந்து இன்னைய வரைக்கும் அவர் போனதுக்கப்புறம் கிடப்பிலே தான் கிடக்கு. பல இடங்களில் வந்து அவரால் வந்து ஆக்கிரமிப்புலாம் அகற்றப்பட்ட பல இடங்களும் இன்னைக்கு வந்து அந்த பழசோட அதிகமான ஆக்கிரமிப்புகள் வந்து அந்த இடங்கள்லாம் குடியேறி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் செய்த அந்த காரியத்தை சரியாக அதே துணிச்சலோட இன்னைக்கு தஞ்சாவூரில் செய்கிறதுக்கு ஆள் இல்லையோ அப்படின்றது தோணுது. இல்லை என்ன ஒரு நகைச்சுவை நமக்கு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10ஆம் தேதி அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இங்கே தஞ்சாவூரில் சுங்காந்தரில் அதாவது 3வது வார்டு சின்ன தெருங்கிற பகுதியில் டெங்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் உள்ள மாநகராட்சி சார்பாக அங்கே போய் இந்த கொசு மருந்தெல்லாம் அடித்தாங்க வீட்டுக்கெல்லாம். அதோட ஒரு ஸ்லைடு கார்டு போட்டிருந்தாங்க. அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். என்னடா அது வீட்டில் அடிக்கிறாங்க, இங்கே ரோட்டில் வந்து இவ்வளோ கொசு வர மாதிரி இருக்குது, சாக்கடைகள்லாம் இப்படி இருக்குது, யாரும் கேட்க ஆள் இல்லை, எதை பார்க்க ஆள் இல்லையா, இல்லை யாருக்கும் தெரியலையே, எல்லாம் கார்லேயே போகிறாங்களா அப்படின்ற பல குழப்பமாக இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து பயணிக்கும்போது பார்க்குறோம்ல, அப்போ பார்க்கும்போது பல இடங்களில் சாக்கடை திறந்து தான் கிடக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆரம்பித்த அந்த வேலை இருக்குது பாருங்கள், பர்மா பஜார் கிட்ட அதை நோண்டி போட்டாங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து இன்னும் தண்ணி நிற்கிது. அங்கெல்லாம் கொசு வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அகலிக்கெல்லாம் வந்து தூய்மைப்படுத்த போகிறோம், சுத்தப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிதிகள்லாம் ஒதுக்குனாங்க பாருங்கள். அந்த இடங்கள்லாம் போய் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு கன்றாவியாக இருக்குது. ஏன் வீட்டில் வர அந்த டெங்கு வந்து ரோட்டில் வர மாட்டேன்னு சொல்லிடுச்சா, இல்லை கொசுக்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் மாநகராட்சியில் எதுவும் பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்களா, நீங்கள் அங்கே சுங்கந்தரை தாண்டி இருந்தாலும் வந்துடக்கூடாதுன்னு? இது எது மாதிரியான போக்கு? தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டி பேர், ஸ்மார்ட் சிட்டி என்னாச்சும் ஆக்கணுமா இல்லையா? அதுக்குலாம் இல்லையே. இங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பாருங்கள், பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சாலை ஓரத்துக்கிட்ட போட்டிருப்பாங்க இந்த இடம் வந்து நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல எல்லா வண்டியும் பார்க் பண்ணி நிற்கிது. அப்போ எதையுமே ஒரு முறை இல்லாமல் ஒரு திட்டம் இல்லாமல் நிறையா பணிகள் வந்து தஞ்சாவூரில் நடந்துருக்கு. இந்த பணிகளுக்கு திட்டமிட்டு இருக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. அதை வந்து அந்த பணிகளை வந்து மேற்பார்வை பார்க்கறதுன்னு ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து யார் வந்து இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் வந்து அனுமதிச்சாங்க தெரியலையே. அந்த ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து பேசி அதை வந்து நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அரசியல் மாநாடு இதெல்லாம் இங்கே யூடியூப் சேனலும் மாநாடு செய்தி குழுமமும் இருக்குது. தொடர்ந்து ஆதரவு தாங்க. யார் யாரெல்லாம் செய்திருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் என்னென்ன செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் வந்து பதிவு பண்ணுறேன். யாராவது ஒன்று வந்து உங்கள் இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை என்னோடய மெயில் ஐடிக்கோ நீங்கள் வந்து அனுப்புங்க. தொடர்ந்து வந்து மக்கள் எனக்கு ஆதரவு தாங்க. மக்களுக்காக அரசியல் மாநாடு என்றைக்கும் களத்தில் நிற்கும். நன்றி, வணக்கம்.